வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையானது உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கி ராஜநாராயணன் அவர்கள் உருவாக்கிய ஒரு கிராமத்தை. ஸோ இது அவருடைய யூனிவர்ஸுங்கிறதால கிராமன்றது ரொம்ப பொருத்தமான சொல்லாக இருக்கும். ஏற்கனவே இந்த வீடியோவோட முதல் 2 பாகங்களில் கோபல்ல கிராமம் அப்புறம் கோபல்லபுரத்து மக்கள் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பாகத்தில் இதற்கடுத்து ஒரு 3ஆம் பாகம் இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா எனக்குமே இந்த 3ஆம் பாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கோபல்ல கிராமம் அப்படின்னா கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்களும் அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் நம்ம தொடர்ச்சியாக படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ இதை குறித்து இந்த 2 புத்தகங்களை பற்றி தனித்தனியாக 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3ஆவது பாகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அது எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்லிடுறேன். நான் கோபல்ல கிராமம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, சரி எங்கள் ஊர் லைப்ரரியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருந்தேன். கீராஜனோட புக்கு இருந்துச்சு. அப்படி எடுக்கும்போது கையில் ஒரு புக்கு வந்து மாட்டுச்சு, அவர் எழுதின கதை. ஸோ எடுத்து இப்படி புரட்டினேன். பார்த்தா என்ன எழுதியிருக்காருன்னா, கோபல்லபுர கிராமத்தின் 3ஆம் பாகத்திற்காக எழுத வைத்திருந்த கதையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து இங்கே எழுதுறேன்னாரு. அப்போ தான் எனக்கு ஆச்சரியம். ஓ, கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் தெரியும், 3ஆம் பாகம் வேறு ஒன்று இருக்குது போல், அதுக்கு எழுதணும்னு வச்சுருந்த கதையிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இங்கே எழுதுறேன் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் என் கைக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி அப்போ இதை வாசிக்கணும்னா நம்ம கோபல்ல கிராமம் வாசிக்கணும், கோபல்லபுரத்து மக்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்காமலே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் நம்ம கோபல்ல கிராமம் வாசிச்சாச்சு. அது வாசித்து முடித்த உடனே டக்குன்னு லைப்ரரியிலேருந்து இந்த 2 புத்தகத்தையுமே எடுத்துட்டேன். இதில் என்ன சொன்னால், எப்போதுமே நான் சிங்கிள் கார்டு தான் வச்சுருக்கேன். லைப்ரரியில் ஒரு புக்கு தான் எப்போதுமே எடுப்பேன். ஃபேமிலி கார்டு வச்சுருந்தா நம்ம 5 புத்தகம் எடுக்கலாம். ஸோ சிங்கிள் கார்டுக்கு ஒரு புத்தகம் தான் எப்போதும் எடுப்பேன். இதுவரையும் கிட்டத்தட்ட நான் 10வது மெம்பர், இதுவரை 2 புக்கு நான் ஒரே இடத்துல எடுத்ததே கிடையாது. பட் இந்த தடவை மட்டும், ஏன்னா கோபல்லபுரத்து மக்கள் படிச்சுட்டு அடுத்த தொடர்ச்சியாக இதையும் படிச்சிடணும், புக்கு சில நேரம் வச்சுட்டா வேறு யாராவது எடுத்துருவாங்க அப்படிங்கிறக்காக 2 புக்கு ஃபஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த 3ஆவது பாகம் இதுதான். பிஞ்சுகள் அந்தமான் நாயக்கர்னு 2 கதை இந்த தொகுப்பில் இருந்தாலும் 3ஆம் பாகம் அப்படிங்கிறது இந்த அந்தமான் நாயக்கர். இந்த கதை தான் கோபல்ல கிராமத்தோட 3ஆவது பாகம். ஸோ முதல் பாகம் கோபல்ல கிராமம், 2வது கோபல்லபுரத்து மக்கள், 3வது அந்தமான் நாயக்கர். ஸோ இப்படி 2 புத்தகத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டேன் லைப்ரரியிலேருந்து. ஏன்னா விட்டுட்டா ஒன்று போயிட்டு ஒன்று கையில் இருந்தாலும் தொடர்ச்சியாக வாசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த புத்தகத்தை பற்றி பார்த்தோன்னா, இது 3ஆவது பாகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வெறும் முன்னுரையை மட்டும் வச்சு தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் கதையை படிச்சிங்கன்னா எந்த இடத்துலையும் கோபல்ல கிராமம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டு இருக்காது, கிராமம் தான் இருக்கும். ஸோ கீராஜனுடைய முன்னுரையை வச்சு மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் கோபல்லபுர கிராமத்துக்காக 3ஆவது பாகத்துக்கு அவள் எழுதணும்னு வச்ச அந்த ஐடியாவிலேருந்து எழுதின கொஞ்சம் பகுதி அப்படின்னு. ஒருவேளை 3ஆவது பாகத்தை முழுசாகவே எழுதினாரா அப்படிங்கிறது அவருடைய மொத்த தொகுப்புகள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் படித்தா நமக்கு தெரியும். பட் அப்படி வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இந்த கதையிலே சில பகுதிகள் அவர் வேறு கதைகள்லேருந்து எடுத்துமே திருப்பி எழுதியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவலாக இந்த அந்தமான் நாயக்கரோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திரத்திற்கு முன்பு அந்த கோபல்ல கிராமம், ஏன்னா கோபல்ல கிராமங்கிற பேர் வராது கதைக்குள்ளே, பட் முன்னுரையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். கோபல்ல கிராமத்துலேருந்து அழகிரி அப்படிங்கிறவர் அந்தமான் சிறைக்கு கடத்தப்படுறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ தான் சுதந்திரத்துக்கு முன்பு அவர் கிராமத்தில் தேசிய கொடி ஏற்றுறாரு. ஸோ தேசிய கொடி ஏற்றுனதுனால அவரை வந்து ஜெயிலுக்கு கொண்டு போயிடறாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போனோன்னா அவர் ஒரு ஜென்ம தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் அங்கே அவர் அடங்கி உடங்கி நடக்காமல் கொஞ்சம் தப்பிக்கலாம் முயற்சி பண்ணுறதுனால 2 ஆயுள் தண்டனை ஆயிடுது. ஸோ 2 ஆயுள் தண்டனை முடிஞ்சு அவர் திருப்பி அவருடைய கிராமத்துக்கு வர்றாரு. அதாவது கோபல்ல கிராமம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வரும்போது அங்கே அவருக்கு சிறைச்சாலை நடந்த கொடுமைகள் நினச்சி பார்க்குறாரு. ஒரு பக்கம் இன்றைக்கு சமுதாயத்தில் நிகழப்பட்டிருக்க மாற்றங்கள் நினச்சி பார்க்குறாரு. ஸோ இதன் வழியாக வழக்கம் போல கீராஜனாரன் சில கிளைக்கதைகளையும், அதாவது கிராமத்தில் உள்ள மனிதர்கள் அவருடைய பேருக்கான காரணங்கள், அதில் ஒரு கதைகள், அதே போல் சில கிளை கதைகள், அப்புறம் நினைவு குரல், ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அப்படின்னு பல கதைகளை கொண்டு வர்றாரு. ஸோ அந்த கிளை கதைகளில் பார்த்தோன்னா, விரலக்கா கதை அப்படின்னு ஒரு கதை வரும், ரொம்ப ஒரு மனதை உருக்கக்கூடிய கதையாக வரும். அதன் பிறகு சமகாலத்தில் அந்தமான் நாயக்கரோட கதையும் வரும். ஸோ இப்போ இந்த அந்தமான் நாயக்கரோட பொறுத்தவரையும் இந்த ஸ்டோரியில் அவருடைய ஒரு கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளக்காரன் நம்மளை விட்டு போயிட்டாலுமே கூட இங்கே எதுவும் மாறலை. ஸோ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை. நம்ம சமீப காலத்தில் சொல்லுவோம், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலப்பா, யார் நம்மளை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்கல. பட் கட்சிகளை தாண்டி அன்றைக்கு இருந்தாலுமே சொல்கிறார், வெள்ளைக்காரன் போய் இந்தியாக்காரன் ஆட்சி செய்கிறப்பையும் நமக்கு ஒன்றும் மாறலை, நம்ம உழைச்சி நம்ம தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது, அதே கொடுமைகள் அப்படியே தான் தொடருது, அதே லஞ்சம், அதே ஊழல், அதே வரி கொடுமைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது அந்தமான் நாயக்கருடைய ஒரு
கருத்தாக இருக்குது, அவருடைய இன்டர்னல் தாட்ஸாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு கீராஜன் அவர்களை பற்றி ஒரு குறிப்பு எழுதும்போது சொல்லுவாங்க, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் சேர்ந்தவர் அப்படின்னு. ஸோ அது வந்து பிரதிபலிக்குது கதையிலே அப்படின்னு சொல்லலாம். பட் அது உண்மைதான். இந்த வரிகள், இந்த கதைக்குள்ளே சில காட்சிகளை பற்றி நம்ம வாசிக்கும் போது எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, குஷ்வந்த் சிங் அவருடைய கதை பாகிஸ்தான் போகும் ரயில், ட்ரெயின் டு பாகிஸ்தான், ரொம்ப ஃபேமஸான கதை. அதில் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட வரி வரும், நாங்களா சுதந்திரம் கேட்டோம், படித்தவன் தான் சுதந்திரத்தை கேட்டான், அவனுக்கு தான் அது கிடச்சிச்சு, மித்தபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண விவசாயி சொல்கிறத போல் ஒரு குறிப்பிட்ட காட்சி இருக்கும். இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஒரு நினைவு தான் வந்துச்சு. ஸோ இது மாதிரி இந்த இந்த அந்தமான் நாயக்கராக இருக்கட்டும், கோபல்ல கிராமமாக இருக்கட்டும், கோபல்லபுரத்து மக்களாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றையும் படிக்கும்போது எனக்கு சில கதைகள் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காவல் கோட்டம், சூல், அதே மாதிரி தூர்வை, இதில் பார்த்தோன்னா இவங்க எல்லாமே இவங்களுடைய இந்த எழுத்தாளருடைய ஜோன் எல்லாமே பார்த்தோன்னா மதுரை, விருதுநகர், அந்த கரிசல் ஜோனஸ் தான். மதுரை கரிசல்னு சொல்ல முடியாட்டி கூட பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கீராஜன் நாராயண் கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி, இவரை பார்த்து அந்த பக்கத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு சூல், தூர்வை இதெல்லாம் படித்தோன்னா ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்து மக்களோட கதைகள் வழியாக பல கிளை கதைகளை உருவாக்கி அவர் எழுதியிருப்பார். ஸோ அதற்கெல்லாம் முன்பு எழுதப்பட்டது இந்த கோபல்லபுரத்து மக்களாக இருக்கட்டும், கோபல்ல கிராமமாக இருக்கட்டும். இதே தான் அந்த பேட்டர்ன் தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், பின்னாடி வந்தவங்க. ஏன்னா அங்கேயும் நிறையா கிளை கதைகளை அவர் உருவாக்கி அதன் வழியாக ஒரு கதையிலேருந்து இன்னொரு கதைக்கு எப்படி தாவுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ கதையை சொல்லியிருப்பார். இப்போ இதில் பார்த்தோன்னா முதல் பாகம் கோபல்ல கிராமம், இதை எடுத்துக்கிட்டோன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே வந்து கதை மாந்தர்கள் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இருக்குது, அதாவது கோட்டையார் வீட்டு மக்கள் இருக்காங்க, அவங்களின் வழியாக ஒரு காலம் நகருது. காலம் அப்படிங்கிறப்ப இஸ்லாமிய மன்னர்கள் வருகையிலேருந்து ஆங்கிலேயர்கள் வருகை. அடுத்த பாகம் கோபல்லபுரத்து மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே கதை மாந்தர்களை தாண்டியும் ஒரு டைம் ஷிஃப்ட்டு, காலத்தின் ஓட்டம், இது முக்கியத்துவமாக இருக்குது. நம்ம ஒரு நாவலே எடுத்துக்கிட்டோம்னா சில நாவல்கள் ஒரு குறிப்பிட்ட கதை மாந்தர்களை பேசும், அவங்களுடைய வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்கே முடியுது. சில நாவல்கள் காலத்தின் ஓட்டத்தை பேசும். இப்போ அதான் சொன்னேன், காவல் கோட்டம், சூல், தூர்வை இதெல்லாம் பார்த்தோன்னா கால ஓட்டம் தான். காவல் கோட்டம் வந்துட்டு மதுரையில் நாயக்க மன்னர்கள் வந்ததுலேருந்து சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம் வரையும் ஒரு பெரிய 800 ஆண்டு கால சரித்திரத்தை அப்படியே காலத்தின் ஓட்டம், அதன் வழியாக சில மனிதர்கள் சில ஊரோட கதையை போகும். சூல் அப்படி தான், அது ஒரு 300 ஆண்டு காலத்தை. ஆனால் சூல் நாவல் வந்து ஒரு டைம் லைனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த டைம் லைன் டிஸார்டர் அதில் இருக்கும். பட் அதை தாண்டி அது ஒரு 300 ஆண்டு கால வரலாறு, அது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கான கதை கிடையாது, காலத்தின் அந்த சமுதாய மாற்றத்திற்கான வரலாறுன்னு சொல்லலாம். தூர்வையும் அப்படி தான். ஸோ அதே போல் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளைக்காரன் வருகையிலேருந்து இந்தியா சுதந்திரம் அடைகிற வரையும் சமுதாயத்தில் நடைபெற்ற அந்த மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். பட் அதோட முதல் பாகம் அந்த இண்டிவிஜுவல் கதைக்குள்ளே கோபல்லபுரத்து மக்களுக்குள்ளே 2 பாகம் இருக்குது. முதல் பாகம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கதை அப்படின்னு பார்த்தோன்னா இதோட காலகட்டம் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகள் தள்ளி, ஏன்னா அப்போ தான் ஜெயிலேருந்து அவர் இங்கே வர்றாரு. ஸோ இந்த கதைக்கெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இப்போ சமுதாயம் எப்படி இருக்குது, இன்னமும் அந்த வரி வட்டி வசூலிக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, யாரும் வந்து ஆட்சி மாறின போதும் நம்ம இந்தியாக்காரன் நம்மளை ஆள்ற போதும் நமக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2ஆம் பாகம் கோபல்லபுரத்து மக்கள் பார்த்தோன்னா அதில் அப்பப்போ மக்கள் வந்துட்டு ஒரு இதில் கூடி பேசுவாங்க, சத்திரத்தில் நைட்டு தூங்க ஆம்பளையாளர்கள்லாம் வந்து சத்திரத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே அவங்க பேசிக்கிற கதைகள் வழியாக தான் நமக்கு நிறைய கிளை கதை கிடைக்கும். இதே பேட்டர்ன் நீங்கள் வந்து காவல் கோட்டத்தில் பார்க்கலாம். காவல் கோட்டத்தில் நைட்டு காவல் காத்துட்டு அந்த சத்திரத்துக்கு வந்துடுவாங்க எல்லாருமே தூங்குறதுக்கு. அங்கே வந்துட்டு தான் கதையை பேசுவாங்க. அப்படி நிறைய கதைகள், கிளை கதைகள் நமக்கு விரிவடையும். ஸோ அதெல்லாமே நமக்கு இந்த கதைகளை படிக்கும்போது அது ஞாபகம் வரும். ஸோ அதெல்லாம் வாசிக்காமல் இருந்தால் கூட நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு செட்டாக வாசிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த நாவலை மட்டும் தனியாக படித்தா நமக்கு ஒரு முழு திருப்தி இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் முதல் பாகம் இந்த சீரீஸோட முதல் பாக வீடியோவில் சொன்ன மாதிரி கீராஜன் நாராயணன் ஒவ்வொரு கதையுமே தனித்தனியாகவே உருவாக்கியிருக்காரு. மொத்தமாக சேர்த்து படித்தா நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், தனியாக படித்தாலும் ஒரு நிறைவு இருக்கும். அதே மாதிரி சொன்னேன், இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காட்சி எடுத்தால் ஒரு ஃபேமஸ் படத்தில் ஃபேமஸான காட்சி வச்சாங்க அப்படின்னு. அது எந்த காட்சி அப்படின்னு பார்த்தோன்னா கத்தி படம் பார்த்துருப்பீங்க. கத்தி படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்த்தோன்னா ஒரு விஜய் இன்னொரு விஜயை காப்பாற்ற போவார். அப்போ அந்த போகிற இடத்துல குடோனில் பார்த்தோன்னா நிறையா மாட்டு வண்டி சக்கரங்கள், கதவு இதெல்லாமே இருக்கும். அந்த காட்சிக்கான இன்ஸ்பிரேஷன் இந்த கதைக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த அந்தமான் நாயக்கரில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காட்சியில் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த வட்டி செலுத்த முடியாத, வரி கொடுக்க முடியாதவங்களை என்ன பண்ணுன்னா வீட்டு கதவுகளை பேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் நஷ்ட ஈடாக. ஸோ அப்போ வந்து ஒரு வீட்டு கதவை ஒரு விவசாயி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு வீடு ஓப்பனாக இருக்கும். கதவுங்கிறது ஒரு மனிதனுக்கான பாதுகாப்பு. ஏன்னா கொலை அந்த மாதிரி இல்லாட்டி கூட
ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சாப்பாடை வடித்து ஒருத்தன் வச்சுருப்பான், ஒரு கதவு இல்லைனா ஒரு குரங்கோ நாயோ உள்ளே போந்து அதை எடுத்துகிட்டு போயிடும், தட்டி விட்டுரும், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ கதவுங்கிறது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதையெல்லாம் வந்து அரசாங்கம் பிடுங்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிறது கதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த காட்சி தான் நம்ம கத்தி படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்து அந்த குடோனுக்குள்ளே போகும்போது மாட்டு வண்டியோட சக்கரங்கள், அந்த கதவுகள் எல்லாமே சாட்சி வச்சுருப்பாங்க. பட் அதை பற்றி ஏஆர் முருகதாஸ் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இது வந்து நான் கீராஜனார், ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கீராஜனாரோட கதவுன்ற சிறுகதையிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்தமான் நாயக்கரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். பட் இது கதவு சிறுகதையிலேருந்து இருக்கலாம். ஏன்னா அந்தமான் நாயக்கருக்கான முன்னுரையில் கீரா என்ன சொல்லியிருப்பார்னா, இது வந்து நான் கோபல கிராமத்துக்காக 3ஆம் பாகத்துக்கு எழுதுன்னு வச்சிருந்த ஐடியாவிலேருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து எழுதுகிறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற சில கதைகளும் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், என்னை ரெகுலராக வாசிக்கிற வாசகர்களுக்கு அது தெரியும் அப்படின்னு. ஸோ கதவு கீராஜனோட கதவுலேருந்து சில காட்சிகளை எடுத்து அவர் அந்தமான் நாயக்கருக்குள்ளே எழுதியிருக்கலாம். அதே காட்சிகளை எடுத்து நம்ம கத்தி படத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட சீன் வந்துட்டு உருவாகியிருக்குது. ஸோ இப்படி என்னை கேட்டால் ரொம்ப ஃபேமஸான பல படங்கள் வந்துட்டு இப்படி நிறையா காட்சிகள் வந்து புத்தகத்துலேருந்து தான் வருது. இது எல்லாமே அந்தந்த டைரக்டர்ஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் அப்படின்னு ஒரு நியாயமாக வந்து எதுலேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத விலாவாரியாக இல்லாட்டி கூட அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு நன்றி அப்படின்ற டைட்டில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா படங்கள் வந்து இன்றைக்கி எந்த கதையிலேருந்து எடுக்கிறோம் அந்த இன்ஸ்பிரேஷனை சொல்லாமலே எடுத்துக்கிறாங்க. பட் நல்ல ஒரு நிறையா ரீடர்ஸ்க்கு தெரியும் இது இந்தந்த படத்துலேருந்து இந்தந்த புத்தகத்துலேருந்து எடுக்கிற காட்சிகள் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் டேரக்டர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு ஒரு நன்றி கொடுக்கணும். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் அப்படின்னாலும் கத்தி ரிலீஸ் ஆனப்போ அதோட டைட்டில் கார்டில் கீராஜன் நன்றி சொன்னாரா என்னங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் அவ்வளோ துல்லியமாக பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அது மாதிரி நன்றி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ இப்படி 3 பாகங்கள் வந்திருக்குது. 3ஐயுமே அவசியம் வாசித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 3 கதைகளையும் வாசித்திருந்தீங்கன்னா அதை உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த 3ஆம் பாகம் கோபல கிராமத்துக்கு 3ஆம் பாகத்தை முழுசாக கீராஜன் எழுதியிருக்காரா அல்லது இந்த ஒரு பகுதியோடு முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது 3ஆம் பாகம் தான், பேரே வராட்டி கூட. ஸோ இந்த நாவல்களை நீங்கள் வாட்சதையும் கீராவை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவசியம் பகிர்ந்துங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா புத்தகங்களை குறித்து புத்தக திருவிழாக்கள் குறித்து வீடியோக்கள் இருக்குது. நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.